தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. Drama, drama, drama. I don't like drama. I hate drama. But drama likes DMK. No. DMK likes drama. நம்ம இவ்வளவு நாள் திமுகவை பல வகையில் முடிச்சிட்டோம். இந்த வசனத்திலே தெரியும், நம்ம யாரும் நாடகத்தை விரும்பலை, நம்ம யாரும் நாடகம் போடுற அரசு விரும்பலை. ஆனால் திமுக தன்னை நாடகம் போடும் அரசா வெளிக்காமிச்சிட்டு நம்ம திமுகவை பல வகையில் விமர்சித்தோம். ஆனால் இப்போ தான் தெரியுது அது டிராமா முன்னேற்ற கழகங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அப்படிங்குது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் மன்னிச்சுங்க ஒரு வசனம் சொல்லணும். ஏன்னா அந்த ட்ராமா பெருமாவில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு ட்ராமா போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகிறோம். இந்த திமுக நடத்திருக்கலையே இந்த ட்ராமா இது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பள்ளி மாணவர், நம்ம அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் விமர்சகர் என்ற காரணத்தினால இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதை இந்த ட்ராமா நம்ம ஓப்பன் பண்ணோம். சரி, பல இயக்குனர் உட்காந்துருக்காங்களே, இயக்குனர் யார் பார்த்துட்டு போது இங்கே இருக்காங்களே இவங்களாம் இயக்குனர் இல்லையா, நம்ம உதயனா தான் இயக்குனரா? அதுக்கு சாட்சியா அண்ணன் சிவானந்த் பேசுறாப்புல, என்னோட இயக்குனர் அண்ணன் உதயநிதி அப்படிங்கிறாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போக, சரி தமிழ்நாட்டில் பல வகையான கல்வி முறை இருக்கு, இதுல இவங்க எந்த கல்வியை சொல்றாங்க, எந்த கல்வி தமிழ்நாட்டில் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தா, சரி ICWA அதுவும் இல்லையா, சரி CBSE அதுவும் இல்லையா, தனியார் பள்ளிகளா அதுவும் இல்லையா, திடீர்னு பார்த்தா அரசு பள்ளி அதுவும் இல்லையா, சரி அரசு உதவி பெறும் பள்ளிகளா அதுவும் இல்லையா. அப்புறம் தான் தெரியுது தனியார் அரசு சீருடை பள்ளி போட்டு, அரசு பள்ளியினுடைய சீருடை போட்டு வரதுனால நம்மளுக்கு தெரியுது, ஓஹோ இவங்கெல்லாம் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க போல் இருக்கு. அப்படியே தெரிஞ்சிருச்சு இந்த ட்ராமாவில் இந்த கதையில் ஒரு இழவும் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் திடீர்னு நம்ம பார்க்குறோம், ஹீரோவை யாருன்னு தெரியல, வில்லனை யாருன்னு தெரியல. திடீர்னு ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறான், எங்கள் அப்பா ஒரு துப்புரவு பணியாளர், நான் டாக்டர் ஆகிட்டேன், நான் அங்கே படிச்சுட்டேன், நான் இங்கே படிச்சுட்டேன், எனக்கு சம்மந்தமே நான் பெர்ஃபார்ம் பண்ணுறான். அப்போ தான் தெரியுது யார் ஹீரோ அப்படின்ட்டு. உடனே நம்ம அப்பா எந்திரிச்சு, தம்பி உங்கள் அப்பா துப்புரவு பணியாளர் இல்லை, தூய்மை பணியாளர் நாங்கள் பேர் வச்சுட்டோம் அப்படிங்கிறாரு. அப்போதான் தெரியுது, இவரு தான் ஹீரோ போல் இருக்கு, சம்மந்தமே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு பக்கம். அப்புறம் நம்ம சரி இயக்குனரை பார்த்துட்டோம், ஹீரோவை பார்த்துட்டோம், வில்லன் யாருன்னு தேடிட்டு இருந்தோம். திடீர்னு அப்போதான் மக்கள் என்ட்ரி கொடுத்து, நீ இவ்வளோ ட்ராமா பண்ற, நாங்கள் போட்டுருவோமா ஓட்டு அப்படிங்கிற, 2026 நாங்கள் ஓட்டு போட்டுருவோமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் தெரியுது இந்த கதைக்கு வில்லன் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பாவிகளா, இயக்குனர் ஹீரோ வில்லன் யாருன்னு தெரியாமையாரா இவ்வளோ நேரம் இந்த கதையை, இந்த குப்பை தொட்டி கதையை உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துடுச்சு. சரி இதெல்லாம் போதுமே, இந்த படத்துல என்னதான்ப்பா சொல்றாங்க, இந்த படத்துல நடுவில் நகைச்சுவை வரல, அதெல்லாம் எங்கன்னு தெரியுனா, திடீர்னு ஒரு அம்மா பேசுது, காலையில வச்ச மூசி போன சாம்பாரை குடிச்சிட்டு, இந்த சாம்பார் அருமை, இந்த சாம்பார் இந்த கையில வச்சுங்க. திடீர்னு முத்தமலை பாட்டு போடுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க சிஎம் சார்கி இப்படின்னு முத்தத்தை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு எஸ்கே வராரு, வந்துட்டு எங்கள் அப்பா அப்படிங்க அங்கே இருந்த படிச்சாரு, நான் எங்கள் அப்பா இங்கே வேலை செஞ்சாரு, நான் இப்படி படித்தேன், அவரு இப்படி படிச்சுங்கிறாரு. அப்புறம் தான் தெரியுது யார் ஏன் இப்படிலாம் இவங்க கூத்தடிக்கிறாங்கன்னு பார்த்தா, ஓஹோ அந்த ரெட் ஜெயின் மூவிஸ் இவங்க தான் வச்சிருக்காங்க, அனைத்து பிடியையும் இவங்க தான் பிடிச்சி வச்சிருக்காங்க, இவங்க நினைச்சாங்கன்னா யாரை வேணா ஆஃப் பண்ணலாம், அதனால தான் இவங்களாம் இப்படிலாம் கத்துறாங்க, இப்படிலாம் கூறாங்கிறது அப்போதான் தெரியுது. அப்போதான் இந்த கதையில ஒரு ஏதோ ஒன்று இருக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். நம்ம ஏன் இது ஒரு படம் இல்லைங்க, இது ஒரு ட்ராமா, சரிங்க அப்படி கூட விடுங்க, இதெல்லாம் சரிங்க படத்துல கதை நல்லா இல்லை, சரி மேக்கிங்காவது நல்லா இருக்கா, செட்டிங்காவது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா, அது டிடி காலையில் வச்ச சாம்பாரா, சரி கொடுங்க நான் குடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஏதோ கரண்டியை கொண்டு வராங்க, கைதி படத்துல வர மாதிரி குண்டால கொண்டு சாம்பார் கொடுப்பாங்கன்னு பார்த்தா, ஒரு அழகான கிண்ணத்துல ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு கொண்டு வராங்க. அது நமக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, காலையில வச்ச சாம்பார்னு அவங்களே கேள்வி வேற கேட்குறாங்க. திடீர்னு காலையில வச்ச சாம்பார் நைட் வரைக்கும் நல்லா இருக்குமா அப்படின்ற கேள்வி ஒட்டுமொத்த மக்களுக்கும் எழுதி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நல்லா இருக்குமா நல்லா இருக்காத, இது போன்ற கேள்விகள் ஒரு பக்கம் ஏந்திட்டு இருக்கு. இந்த சாம்பார் அருமையா இருக்கு, அட்டகாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏன் டிடி அவர்கள் முன்ன பின்ன சாம்பாரே குடிச்சது இல்லையா, இல்ல சாம்பாரே சாப்பிட்டது இல்லையா என்பது அந்த கதையை பார்க்கும்போது, இந்த செட்டிங்கை பார்க்கும்போது ஒரு பெரும் கேள்வியா இருக்கு. அப்போதான் தெரியுது இந்த கதை பூரா இதுவுமே இயல்பா உருவானது இல்லை, இது பூரா செட்டிங் அப்படிங்கிறது. சரி இந்த காமெடி எல்லாம் பார்க்கும்போது, இந்த படத்துல தான் காமெடி இல்லை, திடீர்னு இந்த காமெடி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வடிவேலு லிவிங்ஸ்டன் பண்ண ஒரு காமெடி தான் போகுது. என்ன அது அப்படின்னா,
குடுத்த கூலிக்கு மேல கூறாண்டா கொய்யா அப்படின்னு அந்த காமெடி திடீர்னு ஞாபகம் வருது. திடீர்னு நம்ம எஸ்கே வந்துட்டு முதல்வர் ஐயாக்கு நன்றி, எங்க அப்பா அபியால செஞ்சாரு, நான் ஓடி ஓடி படிச்சான், ஆடி ஆடி படிச்சேன் அப்படிங்கிறாரு. விஜய் என்னடா ஒரு பக்கம் துப்பாக்கி கொடுத்தாரு, பார்த்தா உதயண்ணா ஒரு பக்கம் செல்போன் கொடுத்துட்டு இருக்கிறாரு. மக்கள்லாம் சொல்றாங்க ஒரு வகையான அழுத்தம் அப்படிங்கிறாங்க. ஒரு தடவை ஐயா அஜித் அவர்கள் கொடுத்த அழுத்தத்துல அவர் வெடிச்சு தள்ளிட்டாரு. எங்களுக்குலாம் தனிப்பட்ட வேலை இல்லையா, நீங்க ஒரு தடவை கூடுங்க கூடுங்க நாங்க வந்து பேசணுமா அப்படின்னு கேட்டுட்டாரு. ஆனா விஜய் அவர்கள் கொடுத்த காசால இந்த கலைஞருக்கு இந்த இடத்துல ஒரு செலவு வைக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறதாகவும் மக்கள்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த டிராமா என்பது ஃபுல்லா வழிவகையா அந்த செட்டிங் என்பது நம்மளுக்கு தெரிய வருது. சரிங்க, இவ்வளவு பார்த்துட்டோம்ல. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பது நடத்துறாங்க. அதுல ஒரு அரசு பள்ளியினுடைய சீருடைய போட்டு வந்ததுனால நம்ம சொல்றோம் அரசு பள்ளியில் சிறந்த இடங்க சொல்லியிருக்காங்க போல் இருக்கு, குறிக்கிறாங்க போல் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, தனியார் பள்ளிகளில் தனியார் கல்வி சிறந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு தான் வரணும். ஏன்னா தமிழ்நாட்டுல அரசு பள்ளி அதிகமா இருக்கா, தனியார் பள்ளி அதிகமா இருக்கானா? தமிழ்நாட்டுல தனியார் பள்ளி தான் அதிகமா இருக்கு. ஒவ்வொரு அரசு பள்ளிகளையும் மூடிட்டே வரீங்க. தீக்கதிர்ல வந்தது இவ்வளவு பள்ளிகள் மூடப்பட்டுச்சு, இந்து தமிழ் திசையில வந்தது இவ்வளவு பள்ளிகள் மூடப்பட்டுச்சு அப்படின்ட்டு இந்த இந்த செய்திகள் எல்லாம் எடுத்து நான் பல தடவை பேசியிருக்கேன், பல நேர்காணல்ல பேசியிருக்கேன், பல காணொலிகள்ல பேசியிருக்கேன். இவ்வளவு தடவை அரசு பள்ளிகள் மூடிக்கீங்க. தோராயமா 270 அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டுல மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது புள்ளி விவரம். அப்ப கல்வியில் சிறந்தனா இப்ப தனியார் பள்ளிகளும் தனியார் கல்லூரிகளும் மட்டுமே தான் தமிழ்நாட்டுல கல்வியில் சிறந்திருக்கு. இப்ப அரசு பள்ளியினுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா அது தாழ்ந்துகிட்டே தான் போகுது. முன்னாடி கட்டிடம் இன்னைக்கு இடிஞ்சு விழுது அப்படின்னா அப்ப அரசு பள்ளியினுடைய நிலைமை என்ன? நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, அங்க அவ்வளவு பேர் அந்த அமைச்சர் பெருமக்கள் உட்காந்து இருந்தாங்களே, அவ்வளவு பேர் வந்து உட்காந்து போட்டி போனாங்களே. நாங்க படிக்கும் போது அந்த மாதிரி திட்டம் இல்ல, மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்துட்டாரு. சார் கொண்டு வந்துட்டாரு, உன் பையனை கொண்டு போய் அவங்க சேர்த்துரு, உன் பொண்ணை கொண்டு போய் அவங்க சேர்த்துரு. நம்ம அவங்கலாம் யார்ப்பா அரசு ஊழியர்கள், யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி சேர்த்துருக்காங்களா அப்படின்னா அந்த ஊர்ல அவரு இருக்காரு, அவரு இந்த சந்தில இந்த இவரு இருக்காருல்ல இவரு படிச்சாரு, யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்லல, யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, 1000ல் ஒருவன்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலானவர் என்ன பண்றாங்க? ஏங்க இவங்க கூட அரசு பள்ளியில வேலை செய்யறாங்க இல்லையா, அரசு பள்ளியில வேலை செய்யறாங்க இல்லையா, அரசு ஆசிரியர்கள், அவங்களோட பிள்ளைங்க முதல்ல எங்க படிக்கிறாங்க? சில ஆசிரியர்கள் அவங்க பள்ளியிலே படிக்க, அவங்க வேலை செய்யற பள்ளியிலே படிக்க வைக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க? அவங்க வேலை செய்யற பள்ளியிலே படிக்க வைக்கிறாங்களா? காரணம், முதல் காரணம் காழ்ப்புணர்ச்சி, 2வது காரணம் அந்த பள்ளி நல்லா இல்ல, தகுதி இல்லை, வேணுன்றப்ப தண்ணி நல்லா வராது, சாப்பாடு நல்லா இருக்காது, கல்வி கட்டணம் சரி இருக்காது, பள்ளி சரி இருக்காது, எல்லா பாடத்துக்கும் ஒரு ஆசிரியர். அப்ப இப்படி இருக்கும்பொழுது எப்படி நல்லா இருக்கும்? அப்புறம் எப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு கொண்டாட முடியும்? தனியார் கல்வியில சிறந்திருக்குங்க தமிழ்நாடு அப்படின்னு தானே சொல்ல முடியும். தனியார் பள்ளிகள்லயும் தனியார் கல்லூரிகளையும் கட்டணம் ஏறுது, அது எதிர்த்து கேட்க வக்கு கிடையாது. அங்க ஒருத்தன் வந்து பேசுறான், நீங்க கொடுத்த 1000 ரூபாயில எங்களுக்கு அப்படியே வந்து எங்க குடும்பம் முன்னேறிச்சு. ஒரு குடிக்கிறனாலோ கால் கழுவுனாலோ தண்ணி 20 ரூபா இல்ல 25 ரூபா கொடுத்து வாங்கிதான் ஆகணும். ஏங்க கால் கழுவு கூட தண்ணி காசு கொடுத்து வாங்கணுங்க. அந்த நிலைமையில தமிழ்நாடு இருக்குது. அதை தட்டி கேட்க வக்கு கிடையாது, திராணி கிடையாது, தெம்பு கிடையாது. அவ்வளோ கட்டணம் போட்டு வச்சிருக்கான். எல்கேஜி 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறாங்க நம்ம மக்கள். கேட்டா நாங்க வந்து அப்படியே நாங்க கல்வியில சிறந்துட்டோம். நீங்க முதல்ல அதை போய் தட்டி கேளுங்க, தனியார் பள்ளி ஏன்பா இவ்வளவு கட்டணம் வச்சிருக்க அப்படின்னு கேளுங்க. நீங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு தனியார் பள்ளிகள் இருக்கு, அரசு பள்ளிகள் விடுங்க, தனியார் பள்ளிகள் இருக்கு. இந்த தனியார் பள்ளிகள்ல வெவ்வேறு விதமான கல்வி இருக்கு, ICWA இருக்கு, CBSE இருக்கு. இது போன்ற கல்வி முறைகள் இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல், 1 ஸ்டார் ஹோட்டல், இது போன்ற ஹோட்டல் சொல்லுவோம் இல்லையா. இது போன்ற பள்ளிகள் இருக்கு. ஒரு சில பள்ளி A கிரேட்ல இருக்கு, ஒரு சில பள்ளி B கிரேட்ல இருக்கு, ஒரு சில பள்ளி C கிரேட்ல இருக்கு, ஒரு சில பள்ளிகள்ல வெறும் காத்தாடி மட்டும் இருக்கு, ஒரு சில பள்ளிகள்ல ஏசியே இருக்கு, ஏர் கண்டிஷனரே இருக்கு. ஒரு 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 சில பள்ளிகள்ல புக்கு கிக்கு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு லேப்டாப்பு, செம்ம ஏசி, எல்லாம் ஸ்மார்ட் வகுப்பறைகள், அழகான சிறந்த வகுப்பறைகள் கொடுக்குறாங்க. அப்ப கல்வியிலேயே இவ்வளவு பாகுபாடு இருந்ததுன்னா நாட்டுல என்ன பாகுபாடு இருக்காது? இதை நம்பி நான் உங்களுக்கு ஓட்டு பண்ணுமா? சரி விடுங்க, நம்ம இவ்வளவு பேசிட்டோம். ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேற அழுகுறாரு, எத்தனை லிட்டரு கிளிசரின் வாங்கி வந்து கண்ணில் போட்டுக்கிட்டாரு அப்படிங்கிறது தெரியல. சரி, நம்ம இவ்வளவு பேசியும் நம்ம மீண்டும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, திமுக ஏதோ ஒரு PR கம்பெனிக்கு பணம் கொடுத்து இவங்க பண்ற ஒவ்வொரு டிராமாவையும் நம்ம ப்ரொமோட் பண்ண சொல்லல.
மக்கள் வாழ்வை ப்ரமோட் பண்ண சொல்றோம், மக்கள் வளத்தை ப்ரமோட் பண்ண சொல்றோம். உங்களை டிராமாவை முன்னேற்ற சொல்லல, மக்களுடைய வாழ்வை முன்னேற்ற சொல்றோம். புரியுதுங்களா? மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லக்கூடிய கருத்து இதுதான். இன்னைக்கு வரைக்கும் திமுக 100% திட்டம் சொல்லியிருக்குன்னா அதுல 32% திட்டங்கள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்னும் 60% திட்டங்கள் அப்படியேதான் இருக்கு, நிறைவேற்றப்படலை. ரோபோட்டிக்ஸ் வகுப்புகள் வரும், நாங்க ரோபோட்டிக்ஸ் லேப் வரும்னாங்க, இன்னும் வரல. ஸ்மார்ட் வகுப்புகள் வரும் அப்படின்னாங்க, இன்னும் வரல. தொழில்நுட்ப கல்வி பயிற்றுவிக்க போறோம் அப்படின்னாங்க, இன்னும் வரல. அந்த ஏஐ டெக்னாலஜி போன்ற கல்விகள் பயிற்றுவிக்க போறோம், இன்னும் பயிற்றுவிக்கப்படல. சும்மா அப்படியே இருக்கு. அதிமுக ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில கல்விக்காக 18% நிதி ஒதுக்குனாங்க. நீங்க 13% நிதி தான் ஒதுக்கியிருக்கீங்க. தோராயமா அப்படி இப்படின்னு பார்த்தா கூட 22,254 கோடி ரூபாய் வித்தியாசம் வருது. அப்ப திமுக என்ன பண்ணிருக்கு, அதிமுக என்ன பண்ணிருக்குங்கிறது இந்த நிலைமையிலே நம்ம பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரம். அதாவது இந்த கல்வி பலருக்கு கிடைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக பலரும் பல வகையில் உழைச்சிருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. எங்க தாத்தா காமராஜர் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஏழை மக்களுக்கு கல்வி போய் சேரணும் அப்படின்னு பல வகையில உழைச்சிருக்காரு. அப்படி ஒவ்வொரு பாமரனுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த கல்வியினுடைய நோக்கம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, தனியார் பள்ளியெல்லாம் திறந்து வச்சுட்டு ஒரு சாதாரண எல்கேஜிக்கு 1 லட்ச ரூபாய் கட்டணத்தை வாங்கிட்டு ஒரு பாமரனுடைய கல்வியை, ஒரு ஏழையினுடைய கல்வியை பறிச்சுட்டு போறீங்க. ஐயா காமராஜரால் உருவானவங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, இன்னும் எவ்வளோ கே சிவன் அவர்கள், இது போன்ற பல விஞ்ஞானிகள், பல அறிவு மேதைகள் ஐயா காமராஜரால் உருவானாங்க. அவங்களாம் ஏழைகள் தான். இன்னும் ஆனா இன்னைக்கு அவங்க இந்த நாடே அவங்களை திரும்பி பார்க்குது, அந்த அளவுக்கு அவங்கள உருவாக்குனாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே ரிவர்ஸ்ல மாத்தி சிரமப்பட்டு ஒரு ஏழை கிட்ட இருக்கக்கூடிய கல்வியை, ஒரு பாமரக்கிட்ட இருக்கக்கூடிய கல்வியை அநியாயமா பறிச்சு கொண்டு போறீங்க. இது எவ்வளவு பெரிய தவறான விடயம். எப்படி கல்வி சிறந்திருக்குன்னு நம்ம கேட்கிறோம். ஏன்னா 4000 துணை பேராசிரியர்கள் போடல, அது உயர்நீதிமன்ற பிரச்சனையால இன்னும் நின்றுகிட்டு இருக்கு. அனைத்து பள்ளி கல்லூரிகள்லயும் ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறாங்க. கேட்டா அந்த முகாம் இந்த முகாம்ல அனைவரையும் அழைச்சிட்டு போடுறதா ஒரு பேச்சு இருக்கு. அவங்கள நிரந்தரமா பணிக்கு வந்தவங்கள நீங்க நிரந்தரமா, அதாவது தற்காலிக பணிக்கு வந்தவங்கள நீங்க தான் நிரந்தரமா மாத்தணும்னு சொன்னீங்க, அவங்கள மாத்தல. அது ஒரு உள்ளிருப்பு போராட்டமா போயிட்டு இருக்கு. கேட்ட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மதிய உணவு நம்ம என்ன சொல்றோம், எதிர்க்கல, ஆதரிக்க தான் செய்யறோம். இந்திய ஒன்றிய விடுதலை அடைஞ்சு 75 ஆண்டு காலம் ஆச்சு, அதனால நாங்க மதிய உணவு நிறுத்துறோம், அனைவரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லல. என்ன பண்ணீங்க, 10க்கு காலை உணவு வேற போறீங்க. நம்ம இதை கேள்வி கேட்டா, என்னப்பா நீ காலை உணவு திட்டத்தை எதிர்க்கிறியா அப்படின்னு. நம்ம எதிர்க்கல, நீங்க கொடுக்குற ஓசி பஸ் நாங்க எதிர்க்கல. இன்னும் எங்களை யாரையா நீ வச்சிருக்கியா, இன்னும் எங்களை நீ 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நாங்க இன்னும் உங்ககிட்ட நாக்கத்தொகை போட்டு 1000 ரூபாய் கொடு அப்படின்னு நாங்க கேட்கணுமா அப்படின்னு தான் நம்ம இங்க கேட்கறோம். நம்ம என்ன சொல்றோம், நீ 1000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், நாங்களா 10,000 ரூபாய் சம்பாதிக்க எங்களுக்கு தெரியும், அந்த வழியை நீ செஞ்சு கொடு. நீ நாங்களே சம்பாதிச்சுக்கிறோம், உனக்கு வரியும் கட்டுறோம், புரியுதுங்களா? நீ மாசம் எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டாம், அதற்கான வழியை செஞ்சு கொடு, நாங்க சம்பாரிச்சு நீ நல்ல ஆட்சி நடத்துறதுக்கு உங்களுக்கு நாங்க வரியும் தர்றோம் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து. நம்ம மீண்டும் அதை தான் சொல்றோம். இங்க இருக்க பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்டு சொல்லுங்க இது தமிழ்நாட்டினுடைய சிறந்தது. இப்ப இருக்கக்கூடிய தற்காலிக நிலை என்ன தமிழ்நாட்டுல, போதையில் சிறந்த தமிழ்நாடு, கஞ்சாவில் சிறந்த தமிழ்நாடு, டாஸ்மாகில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னுதான். எப்பவுமே கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு திமுக இருக்க வரைக்கும் சொல்ல முடியாது. குவார்டரில் சிறந்த தமிழ்நாடு, ஆஃபில் சிறந்த தமிழ்நாடுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இங்க அவ்வளோ விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது, அப்பா ப்ரமோட் பண்றாரு. எனவே மக்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.